ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஏப்ரல் 1, 2024. சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். ராமனின் முதன்மையான போதனை ஒருவர் சத்தியத்தை பின்பற்ற வேண்டும் என்பதே. சத்தியத்தை அடிப்படையாக கொண்டு ஒருவர் தர்மத்தை நிலைநாட்டி வளர்க்க வேண்டும். தர்மம் என்பது எந்த ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அல்லது நாட்டிற்கு மட்டுமே உரித்தானதல்ல. அது அனைத்திலும் உள்ளது. அது சத்தியத்திலிருந்து தோன்றியதாகும். உண்மையில் தர்மம் என்பது சத்தியமின்றி இருக்க முடியாது. தர்மம் என்றால் என்ன? தாரயதி இதி தர்மஹ, அதாவது எது போஷித்து காக்கிறதோ அதுவே தர்மம். ஏழைகளுக்கு உணவளிப்பது, தான தர்மங்கள் செய்வது ஆகியவை மட்டுமே தர்மம் என சிலர் தவறாக கருதுகிறார்கள். தர்மம் என்பது ஒருவருடைய இதயத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். பின்னர் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதன்படி நடந்து காட்டுங்கள். அதுவே மனிதனின் தலையாய கடமையாகும். ஒருவரின் சொற்களுக்கும் செயல்களுக்கும் இடையே சரியான இசைவு இருக்க வேண்டும். மாறாக ஒருவர் சொல்வது ஒன்றாகவும் செய்வது வேறாகவும் இருக்குமானால் அது அதர்மத்தை குறிக்கிறது. உங்களுடைய சிந்தனைகள், சொற்கள், செயல்கள் ஆகியவை இசைவுடன் இருந்தால்தான் நீங்கள் மனிதன் என்று அழைக்க தகுந்தவர்கள். ராமன் சிந்தனை, சொல், செயல் ஆகியவற்றின் இசைவை பெற்றிருந்தார். மாறாக ராவணனின் சிந்தனைகள், சொற்கள், செயல்கள் ஆகியவை ஒன்றுக்கொன்று முரணாக இருந்தன. தெய்வீக அருளுரை, ஏப்ரல் 7, 2006. ராமாயணம் கூறும் அனைத்து இலட்சியங்களும் சரியாக புரிந்து கொள்ளப்பட்டு அனைவராலும் கடைப்பிடிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் மனித வாழ்வு நிறைவை பெறும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.